அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திலிருந்து 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஆராய்ச்சி கல்வியை கொடுக்கக்கூடிய, குலதெய்வ அருளை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானமாகும் 5ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது துன்பத்தை தரக்கூடிய, ஏமாற்றத்தை தரக்கூடிய, காரிய தடைகளை உண்டு பண்ணக்கூடிய, ஆயுஷ்ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய தீயஸ்தானமாகும் 8ஆம் இடம் என்பது. 5ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படக்கூடிய இடமாகும். அந்த 5ஆம் இடத்துக்குரியவன் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்துக்குரியவன் அந்த தீயஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்திலே. அப்படி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 8ஆம் இடம் என்பது அந்த 5க்குடைய அந்த அதிபதிக்கு அந்த 8ஆம் இடம் அங்கே அவன் நட்பு பலம் பெற்றிருந்தால் அவருக்கு ஊக வணிகமும் பிற வழிகளில் ஆதாயமும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த 5ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்தில் இருந்தால் அவர் அவதூறுக்கு ஆளாவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற பட்டியலிலே முதல் பட்டியலிலே ஊக வணிகத்தையும் பிற வழிகளில் ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய பட்டியல், கிரக அமைப்பு 5க்குடையவன் 8ஆம் இடத்தில் எந்தெந்த லக்னாதிபதிக்கு எந்தெந்த இடம் 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஊக வணிகம் மற்றும் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும் என்பதை காட்டக்கூடியது முதல் பட்டியலாகும். அந்த வகையிலே எண் 1 ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தாகிய 5ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் அங்கே அவர் நட்பு பலம் பெறுவதனாலே ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் 8ஆம் இடத்திலே தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஊக வணிகமும் பிற வழிகளில் ஆதாயமும் கிடைக்கும். எண் 2 மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே மகரத்தில் இருந்தால் அவருக்கு ஊக வணிகம் மற்றும் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மீனத்தில் இருந்தால் அங்கேயும் அவர் ஆட்சி பலம் பெறுவதனாலே அவருக்கு ஊக வணிகம் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய சனி பகவான் 8ஆம் இடத்திலே ரிஷபத்தில் இருந்தால் அவருக்கு ஊக வணிகம் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திற்கு 5க்கு அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருந்தால் அவருக்கு ஊக வணிகம் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய கன்னியில் இருந்தால் அங்கேயும் புத பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே மிதுனத்திலும் புதன் ஆட்சி பலம் பெறுகின்றார். 8ஆம் இடத்திலே கன்னியிலும் புத பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் என்பதனாலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 புத பகவான் 8ஆம் இடத்திலே கன்னியில் இருந்தால் அவருக்கு ஊக வணிகம் மற்றும் பிற வழிகளில் ஆதாயம் ஆகியவை கிடைக்கும் என்பதாகும். அதுபோல 2வது அட்டவணையிலே இவையெல்லாம் நட்பு பலம் பெற்ற 5 8ஆம் இடத்திலே நட்பு பலம் பெற்ற வீடுகள். ஆனால் இங்கே 2வது பட்டியலிலே காட்டியுள்ளபடி அந்த 5 8ஆம் இடத்திலே சென்று பகை பலம் பெறுவதனாலே, பகை வீடாக இருப்பதனாலே, பலமில்லாமல் இருப்பதனாலே அவர் அவதூறுக்கு ஆளாவார். சுப பலன்களை கொடுக்கக்கூடிய 5 8ஆம் இடத்திலே பலமிழந்து போவதனாலே அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதன்படி 1 மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 சூரிய பகவான், சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே விருச்சிகத்தில் பகை பெறுவதனாலே அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே கும்பத்தில் இருந்தால் அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலே மேசத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய சனி பகவான் 8ஆம் இடத்திலே மேசத்தில் இருந்தால் அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அவர் நீசபலம் பெறுவதனாலே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே கடகத்தில் இருந்தால் அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே சிம்மத்தில் இருந்தால் அவர் அவதூறுகளுக்கு ஆளாவார். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலே துலாத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே 5 8ஆம் இடத்தில் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் ஊக வணிகமும் பிற வழிகளில் ஆதாயமும் கிடைக்கும். அவ்வாறு இல்லாமல் 5 8ஆம் இடத்திலே பலம் இல்லாமல் பலம் இழந்திருந்தால் அந்த ஜாதகர் அவதூறுகளுக்கு ஆளாவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.